ஃப்ரெண்ட்ஸ் 6 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்மளுக்கு அன்றைக்கி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். ஆனால் அந்த ஒரு நாளில் காட் நம்மக்கிட்ட கேட்குறாரு, அந்த ஓய்வு நாளை நீ எனக்கு தருவியான்னு கேட்குறாரு. இங்கே தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உடம்பு சொல்லும், 6 நாள் ஓடி ஓடி உழைச்சிருக்க, இன்றைக்கி ஒரு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் அடி வீட்டிலன்னு சொல்லும். ஆனால் அது நம்மளுடைய லாங்குவேஜில் அது ரெஸ்ட்டு. ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6, 9, 10, 11. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். பாருங்க, பைபிள் அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்குன்னா சோம்பேறி. ஸோ நம்ம அந்த ஒன் டே காட்காக அந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறதுனால நம்மளுக்கு அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் தான் கிடைக்கதே தவிர அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு சின்ன தூக்கத்தை பெட்லேருந்து எந்திக்கிறதுக்கு அந்த மொமெண்ட்டை நம்மளால் வின் பண்ண முடியாததுனால நம்ம வாழ்க்கையில் என்ன வருது பாருங்கள், சோம்பேறிக்கு தரித்திரம். அப்போது திருச்சபைக்கு செல்லாத நபர்களுக்கு வேதம் ஒரு பேரை கொடுக்கறது சோம்பேறி ப்ளஸ் தரித்திரமும் கூட சேர்ந்து வருதான். அதனால் நம்ம 6 நாள் உழைச்சாலும் ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆலயத்துக்கு நம்ம போய்த்தான் ஆகணும். அது பிரமாணம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சோம்பேறிங்கிற பேர் மாத்திரம் இல்லை, சோம்பேறிக்கான ஆசீர்வாதமாகி அந்த தரித்திரமும் சேர்ந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால் தயவுசெய்து ஒன் டே காட்க்கு என்ன செய்யுங்க, கண்டிப்பாக கொடுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டேக் ரெஸ்ட். ஸோ இந்த வீடியோ மூலமாக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.